வசந்த நவராத்திரி ராமாயணம் 2ஆம் நாள். கைகேயியின் சகோதரர் யுதாஜித்து வந்து தம் தகப்பனார் தம் பேரப்பிள்ளைகளை அழைத்து வர கூறியதாக கூறினார். தசரத மன்னர் பரத சத்ருக்னரை தங்கள் பாட்டன் நாட்டிற்கு கேகேய நாட்டிற்கு சென்று வர கட்டளையிட்டார். பரதாழ்வாரும் சத்ருக்னாழ்வாரும் ராமபிரானை வணங்கி அவரிடம் விடை பெற்று கேகேய நாட்டிற்கு புறப்பட்டனர். ஸ்ரீ ராமபிரான் சுகமே அயோத்தியில் வாழ்ந்தார். முடிசூட்டு விழா. இராமாயணமாகிய இதிகாசத்தை நீட்டி வளரச் செய்தவர்கள் சிறிய 2 பெண் பாத்திரங்கள் ஆவார்கள். ஒருத்தி மந்தரை, மற்றொருத்தி சூர்பனகை. இந்த இருவருமே இழிந்த பாத்திரங்கள் என்பதனை உணர்க. சூர்பனகை இந்த வரலாற்றை வளர்த்து விட்டால் 10 மாத கதைதான் 3½ காண்டங்களாகும். தேவி சீதையின் திருமணத்திற்கு பின்னர் தசரத சக்கரவர்த்தி அயோத்தியை ஆட்சி புரிகின்றார். மக்கள் மனக்கவலையின்றி மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றார்கள். அயோத்தியில் அமைதியும் அறநெறியும் நிறைந்து நின்றன. ஸ்ரீ ராமபிரான் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய வழிபாடுகளை முடித்து தாய் தந்தையரை வணங்குபவர் குருநாதராகிய வசிஷ்டரை வணங்குவார். ஆலயம் சென்று இறை வழிபாடு புரிவார். ஏழை எளியவர்களுக்கு உதவி புரிவார். தேவி சீதைக்கு வேதாங்கங்களை உபதேசிப்பார். அலையில்லாத கடலில் படகில் சென்றால் எத்தனை இன்பம் இருக்கும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுகமாக வாழ்ந்தார். தசரத மன்னருக்கு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு. ஒரு நாள் காலை தசரத மன்னர் நீராடி கண்ணாடிக்கு எதிரே நின்று தன் தலையை சிக்கெடுத்து ஒழுங்கு செய்யும் பொழுது காதின் அருகில் ஒரு மென்மையான நரை முடியை கண்டார். அதனை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். மன்னவனே, உனக்கு முதுமை வருகின்றது. முதுமை வந்தால் மரணம் வரும். மரணம் வரும் முன் இறைவனுடைய சரணத்தை அடைய வேண்டும். இனியும் நீ அரசியலில் வாழ்வது நன்றன்று. இத்தனை காலம் உலகிற்கு உழைத்தாய், இனி உன் உயிருக்கு உழைப்பாய் என்று எச்சரிக்கை செய்வது போல் இருந்தது. தசரத மன்னர் திருவுருள் உணர்த்த யாக்கை நிலையாமையை உணர்ந்தார். வருகணத்து வாழ்ந்திடுமோ விழுமோ இந்த மலக்கூடு என்ற அறிஞரின் அறிவுரையை உணர்ந்தார். அதனால் அரசியலை தன் மைந்தனிடம் ஒப்படைத்துவிட்டு ஆட்சியை துறந்து கானகம் சென்று வானகம் புகுந்து முக்தி நலம் பெரிதும் விளைந்தார். இதனால் தான் ராமபிரானுடைய மகுடாபிஷேக விழாவை அதிக ஆடம்பரமாக புரிய அவர் விரும்பினார் இல்லை. ராமருடைய பட்டாபிஷேக விழாவிற்கு ஜனக மன்னர் வரவேண்டும், பரதாழ்வார் வரவேண்டும் என்றெல்லாம் அவர் எண்ணினார் இல்லை. காலை 8 மணிக்கு செயற்குழு கூட்டி மறுநாள் அதிகாலை பட்டாபிஷேக விழா அமைத்து விட்டார். இடையில் 19 மணி நேரம்தான் இருந்தது. இது துறவிலே அவருக்கு இருந்த அதிதீவிரத்தை உணர்த்துகிறது. ஒரு கோடீஸ்வரனுடைய தலைமுடி தீப்பற்றி கொண்டது. அவனின் தகுதிக்கு ஏற்ப பன்னீரால் தான் இதனை அணைக்க வேண்டும். உடனே ஓடி பன்னீர் வாங்கி வாருங்கள் என்று கூறுவான். இத்தகைய உணர்ச்சி உந்திய சக்கரவர்த்தி உடனே மகனுக்கு மகுடம் சூட்டி தவநெறி மேற்கொள்ள விளைகிறார் என்பதை உணர்வீராக. தனி மண்டபத்தில் இருந்து அமைச்சர்களெல்லாம் அழைத்தார். வசிஷ்ட முனிவரை அழைத்தார். அந்த ஆலோசனை மண்டபத்தில் இருந்து தம் கருத்தினை கூறுகின்றார். அந்த அமைச்சர்கள் அறிவின் சிகரங்கள், அறநெறி வழுவாதவர்கள், வந்ததை கண்டு மேல் வருபவற்றை உணர்பவர்கள், இடித்து அரங்கூறும் இயல்பினர், உறுதியை இயம்பும் இயல்புடையவர்கள். தசரதர், குருநாதா, அமைச்சர் பெருமக்களே, எனக்கு மூப்பு வந்துவிட்டது. இத்தனை காலம் புறப்பகையை ஒடுக்கி அரசாட்சி செய்தேன். அரசாட்சியை அரசாட்சியாக செய்தேன். இனி நான் அகப்பையை வென்று தவத்தை செய்து பரகதி அடைய விரும்புகிறேன். மற்றவர்க்கு மருமகள் திருமகள் போல் வருவார்கள். எனக்கு திருமகளே மருமகளாக வந்திருக்கிறாள். அன்பர்களே, ராமனுக்கு நிலமகளை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைக்க விரும்புகின்றேன். நீங்கள் இதற்கு அனுமதி தர வேண்டும் என்றார். வசிஷ்டமா முனிவர், அரசர் பெருமானே, ராகவன் உண்ணும் நீரினும் உயர்ந்தவன். ராமனுக்கு முடி சூட்டுவதால் உலகம் உய்யும், நாடும் நகரமும் மக்களும் நலம் பெறுவார்கள் என்றார். தசரதர் ஜோதிட வல்லவரை அழைத்து அவருடன் ஆய்ந்து மறுநாள் சூரியோதயத்தில் முடிசூட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். தசரதருடைய கட்டளைப்படி சுமந்திரர் ராமபிரானுடைய திருமாளிகைக்கு சென்று ஸ்ரீ ராமபிரானை தேரில் ஏற்றி கொண்டு அரசவைக்கு வந்து சேர்ந்தார். ஸ்ரீ ராமபிரான் வசிஷ்ட முனிவரை வணங்கி
தந்தையாரை வணங்கினார். வணங்கிய மைந்தனை தந்தையார் தோளும் மார்பும் பொருந்த தழுவி மகிழ்ந்தார். தம் தோளில் உள்ள பூபாரத்தை மகனுடைய தோளில் இட நினைக்கின்றார். ஆதலின் அவருடைய தோள்களையும் மார்பையும் தனது தோளினால் அளப்பது போல் இருந்தது அந்த காட்சி. தசரத மன்னர் கூறினார், என் அருந்தவ செல்வமே, எனக்கு மூப்பு வந்துவிட்டது. இனி நான் தவம் செய்து பரகதி அடைய வேண்டும். சாகும் வரை அரசியலேயே உழல்வது அறிவுடையோர் செயலாகாது. கண்ணா, நமது குலத்தின் தோன்றி முன்னோர்கள் தகுந்த வயதில் மூத்த மகனுக்கு முடிசூட்டிவிட்டு காட்டில் தவம் செய்து முக்தி நலம் பெற்றார்கள். இது நமது குல தர்மம். நாளை காலை உனக்கு முடிசூட்டு விழா நடைபெறும். இன்று நீ விரத நெறியில் இருந்து திருவருளையும் குருவருளையும் பெறுக என்றார். அரசு செல்வம் நம்பால் எய்துகின்றதே என்று ஸ்ரீராமபிரான் மகிழ்ந்தாரில்லை. இப்போது மகிழ்ந்திருந்தால் சிறிய தாய் வானம் போ கைகேயி அன்னை அவ்வாறு கூறும்போது வருந்தி இருப்பார் என்பது போதுமறை தந்தை சொல்லே வேத வாக்காக எண்ணி இருந்தார். சுமந்திரரே, பட்டாபிஷேக விழாவிற்குரிய ஏற்பாடுகள் அனைத்தையும் குறைவரை செய்வீராக. மன்னர்களே, நீங்கள் எல்லோரும் இருந்து ராமபிரானுக்கு முடிசூட்டி வைப்பீர்கள் என்றார் தசரதர். அரசவை கலைந்தது. தசரத மன்னர் கோசலையின் மாளிகைக்கு சென்று கோசலையை கண்டு, பெண்மணியே, நாளை காலை உன் மைந்தனுக்கு முடிசூட்டு விழா நடக்கப் போகிறது என்றார். கோசலை தன் அருமந்த மகனுக்கு பட்டாபிஷேகம் என்றவுடன் மகிழ்ச்சி கடலாக பெருகியது, பொங்கி வடிந்தது. ஆனால் உடனே அந்த மகிழ்ச்சி வற்றிவிட்டது. பட்டங்கட்டிய மறுநாளே மன்னவர் கானகம் சென்று விடுவாரே என்று எண்ணி உள்ளம் வருந்தினாள். நமது செயலில் என்ன உள்ளது? எல்லாம் ஈசன் செயல் என்று கருதினாள். மகனுடைய முடிசூட்டு விழா இனிந்து நடைபெற ஆலயம் சென்று இறைவனை வழிபட எண்ணி தேவி சுமித்ரையுடன் ஆலயம் சென்று வழிபாடு செய்தாள். அன்னமும் ஆடையும் சொர்ணமும் வறியவருக்கு வழங்கினாள். அரசருடைய ஆணையின்படி யானை மீது முரசு முழக்கி ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்தை எங்கும் அறிவித்தார்கள். இதனை கேட்ட மக்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். வாழை கமுகள் நட்டு மலர் மாலைகளை தொங்கவிட்டு களப கஸ்தூரி தெரித்து நகரை அலங்கரித்தார்கள். ஆடினார்கள், பாடினார்கள், மெலிந்தவர்கள் மகிழ்ச்சியால் பருத்தார்கள். வசிஷ்ட முனிவர் ராமபிரானுக்கு அரச நீதி உபதேசித்தல். ஸ்ரீ ராமபிரானாகிய ராமச்சந்திர மூர்த்தி வசிஷ்ட முனிவரிடம் சென்று வணங்கினார். வசிஷ்ட மாமுனிவர் ஆசை கூறி, ராகவா, உனக்கு நாளை முடிசூட்ட பெறும். நான் கூறும் அறிவுரைகளை கேட்டு நீ அதன்படி ஒழுகுவாயாக. தனிந்த சிந்தையை உடைய அந்தணர்கள் மிகவும் சிறந்தவர்கள். நீ அவர்களை வணங்கி அவர்களின் ஆசையை பெறுவாயாக. அந்தணர்களின் உள்ளம் உவக்க நடப்பாயாக. அமைச்சர்களின் அறிவுரையை மதித்து அதன்படி நடப்பாயாக. ராம, இனிமையாக பேச வேண்டும், ஈந்து உவக்க வேண்டும், மக்களுக்கு நன்மையே புரிய வேண்டும். உயிரை உடம்பு தாங்குவது போல் மக்களை மன்னவன் தாங்கி காத்து நலம் புரிய வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மக்களின் துன்பங்களை அகற்றி அவர்கள் அச்சமின்றி வாழ வழிவகுக்க வேண்டும். அரசனுக்கு ஆசை இருக்கலாகாது, சிந்தித்து செயல்பட வேண்டும். இவ்வாறு அரச நீதிகளை உபதேசித்து ராமபிரானை தர்ப்பையின் மீது அமரச் செய்து வேத மந்திரங்களை கூறி சடங்குகளை செய்தார். ஸ்ரீ ராமபிரானுடன் ஆலயம் சென்று இறை வழிபாடு நடத்தினார். எல்லாம் திருவருளின் திட்டப்படிதான் நடக்கும். நம் செயலால் ஒன்றும் நடைபெறாது. ஒன்றை எண்ணுவாய், அது ஒளிந்திட்டு ஒன்றாகும். சக்கரவர்த்தி தசரதர் தன் மூத்த மகனுக்கு முடிசூட்டு விழா என்று சகல ஏற்பாடுகளும் செய்தார். வசிஷ்டாதி முனிவர்களும் இருந்து செய்த ஏற்பாடு அது தவிடுபொடியாகிவிட்டது. பட்டாபிஷேகம் நடைபெறவில்லை. திருவருள் துணை புரிந்தால் அன்று எதுவும் நடைபெறாது என்பது இவ்வரலாற்றால் உணர்தல் வேண்டும். இந்த பட்டாபிஷேகம் 14 ஆண்டுகள் கழித்து சக்கரவர்த்தி இல்லாமல் நடந்தது. மனித முயற்சியால் எதுவும் முடிவு பெறாது என்பதனை உணர்க. மந்தரையால் வந்த துயரம். முன் செய்வினையால் உடம்பில் கோணல் ஏற்படும். ஆனால் இராமாயணத்தில் வரும் மந்தரைக்கு உள்ளத்திலும் கோணல். கூனி என்று பெயர் பெற்ற இவர் மந்தரை என்ற இயற்பெயரை உடையவர். கேகய நாட்டு மன்னனுடைய அரண்மனையில் பணிபுரிந்தவள். கைகேயி செவிலித்தாய். தூக்கி எடுத்து உணவூட்டி வளர்த்தவள். அதனால் கைகேயியிடம் அன்பு பூண்டவள். திரேதாயுகமே கூனியாக அவதரித்த மகாமேரு கீரியை போன்ற ஒரு பெரிய கேடு சூழ்ந்தாள். மனதிலும் கோணல் உண்டு என்ற பட்டினத்து சுவாமிகள் கூறுகின்றார். இறைவனே, நல்வினையால் ஒருவனுக்கு
செல்வம் பல வழிகளில் வரும். வட்டி மூலம் வரும், வாடகை மூலம் வரும், வியாபாரத்தின் மூலம் வரும், விவசாயத்தின் மூலம் வரும், மனைவி மூலம் சீதனம் வரும். இதுபோல் இறைவா, இச்சிறியனுக்கு பாவங்கள் கோணல் பட்ட மனத்தாலும் வாக்கினாலும் ஐம்புலன்களாலும் வந்து குவிகின்றன. அப்பாவங்கள் தவம் செய்தாலும் போக மாட்டாது. இவ்வாறு அயோத்தி மாநகரம் இன்ப வெள்ளத்தில் நீந்துகின்ற நேரத்தில் ராவணனாகிய கொடியவன் முனிவர்களுக்கும் ஏனைய சாதுக்களுக்கும் செய்யும் கொடுமை திரண்டு ஒரு வடிவம் கொண்டு வந்தது போல் கைகேயின் மாளிகை அருகில் கூனி தோன்றினாள். மேல் மாடியில் பஞ்சனை மீது கைகேயினை உறங்கச் செய்துவிட்டு வந்த கூனி, இன்று என்ன விழா? நகரம் சொர்க்கம் போல் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றதே என்று வினவினாள். அங்கிருந்தவர்கள், உனக்கு இது தெரியாதா? நாளை ராமச்சந்திரமூர்த்திக்கு மகுடாபிஷேக விழா நடைபெற இருக்கின்றது என்றார்கள். இதனை கேட்ட மந்திரையின் மனதில் கோபத்தீ மூண்டது. அவள் விழிகளில் தீப்பொறி பறந்தது. காதிலே, செவியிலே, மூக்கிலே புகை உண்டாயிற்று. பட்டாபிஷேகமா பட்டாபிஷேகமா என்று கூறி கருவினாள். இதனை நான் தடுத்து நிறுத்துவேன் என்று கூறினாள். ஸ்ரீராமபிரான் முன்னொரு காலத்தில் மண் உருண்டை வைத்து குறி வைத்து வில் ஏந்தி விளையாடி கொண்டிருந்தார். கூனியானவள் மற்ற பெண்களுடன் தண்ணீர் குடங்களை சுமந்து வந்து கொண்டிருந்தாள். பகவான் ஸ்ரீ ராமபிரான் இளமை பருவ விளையாட்டாக அவள் முதுகில் மண்ணுரண்டை எறிந்தார் என்று கூறுகின்றார்கள். அப்படி அன்று கருணையை வடிவான ராமபிரான் மீது கருணை கொண்டு பச்சை மண் உருண்டையை கூன் நிமிரட்டுமே என்று எறிந்தார். எதற்கும் கீழே அவள் நிலத்தில் விழுந்தாள். அங்குள்ள பெண்மணிகள் கைகொட்டி சிரித்தார்கள். கூன் தீரவே மண்ணுருண்டை எறிந்தார் என்று ஆழ்வார் கூறுகின்றார். முதல் நாள் போரில் தோல்வியடைந்த ராவணன் தன் சிறிய பாட்டனார் மால்யவானிடம் கூறியதையும் இங்கு நினைவு கூறலாம். ராவணன், தாத்தா, ராமன் என் மீது சினந்து போர் புரியவில்லை. இளமையில் கூனியின் கூன் போக மண்ணுருண்டை கொண்டு விளையாடியது போல் போர் புரிந்தான். கோபித்து போர் புரிந்தால் நான் பிழைத்து வந்திருக்க மாட்டேன் என்று கூறினான். இந்த சிறிய சம்பவத்தை கூனி எண்ணி ராமபிரானுக்கு தீங்கு செய்ய முயல்கின்றாள். அயர்ந்து உறக்கம் கொண்டிருக்கும் கைகேயின் பாதங்களை பற்றி, கைகேயி, உனக்கு பகை வந்து சூழ்ந்திருக்கிறது. இந்த ஆபத்தான நேரத்தில் நீ உறங்குகின்றாயே என்றாள். கைகேயி, மந்திரை, வேதமே அணைய ராமனை மகனாக பெற்ற எனக்கு பகை வருமோ? ஒருபோதும் வராது. நீ என்ன உளறுகின்றாய் என்றாள். மந்தரை கூறினாள், மதியில்லாத மங்கையே, நீ இன்னும் சிறு பெண்ணாகவே இருக்கின்றாய். கைகேயி, உன் மகனை பாட்டன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தன் கணவனுக்கு தலையணை மந்திரம் ஓதி உன் மகன் இல்லாத நேரத்தில் ஆண்கள் எள்ளி நகையாட தாடகை என்ற பெண்ணை கொன்றானே ராமன், அந்த ராமனுக்கு நாளை பட்டாபிஷேகம் நடைபெறும். இத்தை பெரிய பூகம்பம் நேர்ந்துள்ளது. நீ ஒன்றும் உணராமல் உறங்குகின்றாயே என்றாள். ராமபிரானுக்கு முடிசூட்டு விழா என்று கேட்டவுடனே கைகேயி அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. அவள் முகம் பொலிவுற்றது. அவள் மிகவும் மகிழ்ந்து துள்ளி குதித்தாள். இந்த மங்களகரமான நிகழ்ச்சியை கூறிய கூனிக்கு தன் கழுத்தில் அணிந்திருந்த விலைமதிக்க முடியாத தன் இரத்தின மாலையை அவள் கழுத்தில் பரிசாக இட்டாள். கைகேயிக்கு ராமபிரான் மீது அத்துணை ஆழமான அன்பு இருந்தது. அந்த மாலையை கூனி கழற்றி வீசி எறிந்தாள். நிலம் குழியாகாத அளவுக்கு மாலையை நிலத்தில் வீசி எறிந்தாள். அந்த மணிமாலை சிதையாதிருந்தது. அது அத்துணை உயர்ந்த மாலை என உணர்வீராக. கூனி, கைகேயி, இன்னும் நீ சிறுபெண்ணாகவே இருக்கின்றாய். தன் அதிநுட்பமான மதிநுட்பத்தால் உன் மாற்றவளாகிய கோசலை வாழ்வு பெற்று உயர்ந்து விட்டாள். உன் மகன் நடைப்பினம் போல் ஆகிவிட்டான். சீதையும் ராமனும் சிங்காசனத்திற்கு உன் தவ புதல்வன் கைகட்டி வாய்ப்புத்தி நிலத்தில் நின்று சேவகம் புரிய வேண்டும். அரசமா தேவியாகிய நீ கோசலைக்கு பணிவிடை புரிய வேண்டும். கோசலையின் தாதிக்கு தாதியாக ஏவல் புரிய வேண்டும். இப்படி ஓர் அவல நிலை நேர்ந்து விட்டதே. முற்றாள் மைந்தனுக்கு முடிசூட்டு விழா என்றால் நீ வருந்த வேண்டாமா? மகிழ்கின்றாயே. பேதையே, நவரத்ன மாலையை எனக்கு பரிசாக தருகின்றாயே. உனக்கு அறிவிருக்கிறதா? என் அன்பு மகளே, வறுமையால் வாடுபவர்கள் உன்பால் வந்தால் அள்ளி அள்ளி வழங்குவாயே. இனி உன்னால் அவ்வாறு அறஞ்செய்ய இயலாது. வழக்கமாக தந்தவருக்கு இல்லை என்று கூறுவாயா? கொடுக்க முடியாத போது அத்துன்பத்தால் மாண்டு போவாயா? செல்வத்தில் வாழ்ந்த நீ இனி வறுமையால் வாடுவாயா? உன் எதிர்கால அவல நிலையை நினைத்து நான் வருந்துகிறேன் என்றாள். இதனை கேட்ட தேவி கைகேயி புன்னகை புரிந்தாள்.
மந்திரையே, நீ விளங்காமல் கூறுகின்றாய். ராமன் என் அன்பு மகன். அறிவற்ற நீ என்னிடம் அரசியலில் புகுந்து பேசுகின்றாய். மதிகெட்டவளே, எங்கள் மனுகுல மயில் குலத்துரிமையுடையது. மயில் பல முட்டைகளிடம் மூத்த குஞ்சுக்கு தான் தலையில் கொண்டை இருக்கும். அதுபோல எங்கள் ஆதித்தன் குலத்தில் மூத்த மகனுக்கு முடிசூடும் உரிமை உண்டு. இத்தகைய மரபை அளிக்கலாமா? சீதாதேவியின் திருமணம் முடிந்த பின் அயோத்திக்கு வரும் வழியில் எரிமலை போல் எதிர்த்த பரசுராமரை சக்கரவர்த்தியா வென்றார் அல்லது பரதனா வென்றான்? ராமன் தானே வென்றான். ராமன் பரசுராமனை வென்ற நம்மை காத்தருளினாரே. அன்றே நம்மை காத்தவன், நமக்கு 4 புதல்வர்களில் மூத்தவன், பட்டங்கட்ட ஏற்றவன், சீதைக்கு மாங்கல்யம் தரித்த அத்துணை பெரிய சபையில் ராமன் எனக்குத்தானே முதல் வணக்கம் செய்தான். ராமன் ஆட்சி செய்தால் எல்லாம் எனக்குத்தான் உரிமையாகும். கூனியே, மந்திரையே, அரசியலுக்கும் உனக்கும் வெகு தூரம். நீ இதில் தலையிடாதே. நீ எனக்கும் நல்லவள் அல்லல், பரதனுக்கும் நல்லவள் அல்லல். மீண்டும் பேசினால் நான் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்றாள். கூனி, கைகேயி, உனக்கு ஒன்றும் தெரியவில்லை. பதவியில் அமர்ந்தவுடன் மனிதன் மாறிவிடுவான். இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேட்பாய். கேகேய நாடு வளமையான நாடு, விதேக நாடு வறண்ட நாடு. விதேக நாட்டு மன்னன் கேகேய நாட்டு மன்னனாகிய உன் தந்தை மீது பலமுறை படையெடுத்து வந்தான். அப்போது உன் கணவர் தன் மாமனாருக்கு துணை புரிந்ததனால் ஜனகர் தோல்வியுற்றார். இப்போது அரசர் ராமபிரானுக்கு முடிசூட்டி கானகம் சென்றதால் ஜனகர் தன் மருமகனாகிய ராமருடன் இணைந்து கூடி உன் தந்தையாரையும் உன் உடன் பிறந்தாரையும் கொன்று விடுவார். இதனால் தான் இதனை வற்புறுத்தி கூறுகிறேன் என்றாள். தசரத மன்னரும் கைகேயியும். தசரதர் தன் மனைவியருக்கு பட்டாபிஷேக நிகழ்ச்சியை அறிவித்துவிட்டு இறுதியாக கைகேயியின் பொன் மாளிகைக்கு சென்றார். எப்போதும் அகமலர்ந்து முகமலர்ந்து வரவேற்று உபசரிக்கின்ற மையல் மனைவி கைகேயியை அன்று கண்டாரில்லை. படுக்கை அறையில் தலை விரித்து கொண்டு அலங்கோலமாய் படுத்திருக்கின்ற பத்தினியை கண்டார். திடுக்கிட்டார். மனைவியை அன்புடன் எடுத்து கண்ணீரை துடைத்தாள். அவள் விம்மி விம்மி அழுதாள். பெண்மணி, உனக்கு என்ன கவலை? ஏன் அழுகின்றாய்? நீ வருந்தி அழுது நான் ஒரு நாள் கூட கண்டதில்லையே. உன்னை யாராவது இகழ்ந்தார்களா? நான் உன் உயிர் துணைவனாயிற்றே என்று தசரத மன்னர் வினவினார். கைகேயி, பெருமானே, வேறொன்றுமில்லை. முன்பு சம்பராசுர யுத்தத்தில் எனக்கு நீங்கள் 2 வரங்கள் தருவதாக வாக்களித்தீரே, அந்த வரங்களை இப்போது கேட்கின்றேன் என்றாள். தசரத மன்னர், பெண்ணரசே, இதற்காகவா இத்தனை சாகசம்? தொடர்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி வழங்குகின்ற யான் என் உயிரினும் உயர்ந்த உனக்கு இல்லை என்பேனா? உன் மைந்தன் ராமன் மீது ஆணை, உனக்கு என்ன வேண்டும் கேட்பாய் என்றார். கைகேயி, மன்னவரே, ஒரு வரம் என் மகன் அரியணையில் அமர்ந்து அரசு புரிய வேண்டும். மற்றொரு வரன் ராமன் மரவுரி சடைமுடியுடன் 14 ஆண்டுகள் வனம் போக வேண்டும் என்றாள். இதனை கேட்டு தசரதர் இடியேறுண்ட நாகம் போல நடுங்கினார். உயிர்ப்பு அடங்கி ஓவியம் போல் மயங்கி கிடந்தார். செய்வது யாது என்று அறியாது திகைத்தார். நாம் கனவு காண்கின்றோமா என்று எண்ணினார். கைகேயினை குறித்து ஏற்றலாமா என்று எண்ணினார். மாதரை அடிப்பது முறையன்று என்று கருதினார். சூபதனையால் துடித்தார். கைகேயின் பாதம் மீது வீழ்ந்து பணிந்தார். அருவி போல் கண்ணீர் பெருகியது. பெண்மணி, 56 தேசத்து மன்னர்களும் என்னை பணிகிறார்கள். நான் உன்னை பணிகிறேன். உன் மனதை மாற்றியவர் யார்? உன் வரத்தின்படி நான் அரச பதவியை தந்தாலும் உத்தம குணமுடைய பரதன் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாளை நான் ராகவனுக்கு முடிசூட்டுவேன். முடிசூடிக்கொண்டே ராமன் என்னை வணங்குவான். ராமா, இந்த அரச பதவியை பரதனுக்கு தருவாயாக என்று நான் கூறுவேன். தந்தை சொல்லை தட்டாத ராமன் பரதனுக்கு முடிசூட்டுவான். இது எனக்கும் பெருமை, ராமனுக்கும் பெருமை, பரதனுக்கும் பெருமை. நீ பிடிவாதம் செய்யாதே என்றார். கைகேயி, மன்னர் பெருமானே, ஒரு சொல்லுக்காக மனைவியை விற்ற அரிச்சந்திரனுடைய மரபில் வந்த தாம் சொன்ன சொல்லை தவறக்கூடாது. தாம் இதனை என் வரத்தின்படி செய்யவில்லை. ஆனால் இப்போதே நான் உயிர் துறப்பேன். அபயம் புகுந்த ஒரு புறாவிற்காக தன் உடல் தசையை அறுத்து தலையில் ஏறிய சிபி சக்கரவர்த்தியின் மரபில் வந்த தாம் சொல் தவறலாமா? பரதன் நாடாள வேண்டும், ராமபிரான் காடு போக வேண்டும் என்றாள். தசரதர் இதனை கேட்டு அளவில்லாத துயரமடைந்தார். கைகேயி, நான் போக வேண்டிய காட்டிற்கு ராமன் செல்வதா?
மெல்லணையில் துயின்றேன் அருமந்த மகன் கல்லணையில் துயில்வதா? ராமன் அயோத்தியில் இருந்தால் உனக்கோ உன் மகனுக்கோ என்ன தீங்கு செய்வான்? அவன் சரையு நதிக்கரையில் ஒரு பர்ணசாலையில் இருக்கட்டும். பரதன் முடிசூட்டி ஆட்சி புரியட்டும். வெப்பமான விலங்குகள் வாழும் கானகத்திற்கு ராமனை அனுப்பாதே. துன்மயமான உன் பெண்மை உள்ளம் இரும்பா கல்லா? பரதன் நாடாளும் ஒரு வரத்தை தந்தேன், மறுவரத்தை மறந்து விடுவாய். 60,000 ஆண்டு தபம் செய்து பெற்ற மகனை ராமபிரானை 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல அனுப்புவதா? அதனை நினைத்தால் என் இதயம் வெடித்து விடும் போல் இருக்கின்றது. ராமா ராமா என்று புலம்பினார். கைகேயி தந்த வரத்தை மறுப்பது தகாது என்று கூறினாள். மன்னவர் ராமா ராமா என்று அழுது மூர்ச்சித்தார். ராமர் வனம் போக விடை பெறுதல். அன்று இரவு கழிந்து பொழுது புலர்கின்றது. அயோத்தியில் வாழும் மாந்தர்கள் மற்றற்ற மகிழ்ச்சியால் ஸ்ரீ ராமபிரானுடைய மகுடாபிஷேக விழாவை சேவிக்க பட்டாபிஷேக மண்டபத்தில் குழுமினார்கள். வசிஷ்ட முனிவர் வேதியர்கள் புடைசூழ அங்கு வந்தார். சுமந்திரரே, பட்டாபிஷேகம் புரியும் நேரம் நெருங்குகின்றது. நீர் போய் மன்னவரை அழைத்து வருக என்றார். சுமந்திரர் மன்னவர் கைகேயியின் அரண்மனையில் இருக்கட்டும் என்று எண்ணி கைகேயின் திருமாளிகையை அடைந்தார். அங்கே சக்கரவர்த்தி படுக்கை அறையில் அவசமாக இருந்ததை அவர் கண்டாரில்லை. கைகேயி அமைச்சரை கண்டு, அமைச்சரே, நீர் சென்று ராமனை இங்கு அழைத்து வாரும் என்றாள். சுமந்திரர் மகுடம் சூடிக்கொள்ளும் மகனை வாழ்த்தி அனுப்புவார் போலும் என்று எண்ணி ராமபிரானுடைய திருமாளிகையை அடைந்து ராமரை பணிந்து கைகேயி அம்மையார் அழைக்கின்றார் என்று கூறினாள். ராமபிரான், ஜானகி, முடிசூட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. என்ன, என் அன்னை அழைக்கின்றார், சென்று வருகிறேன். நீ மகுடாபிஷேகத்திற்கு ஆயத்தமாக இரு என்று கூறிவிட்டு தேரில் ஏறி புறப்பட்டார். சுமந்திரர் தேரை செலுத்தினார். மக்கள் ராமபிரானை கண்டு கண்ணும் கருத்தும் குளிர்ந்து களிப்புற்றனர். ஸ்ரீ ராமபிரானை அன்னை கௌசல்யாதேவி பெற்றாள். ஆனால் வளர்த்தது கைகேயி அன்னைதானே. ஆதலால் தன் அன்பு மகன் ராமபிரானை வாழ்த்தி அனுப்புகின்றார் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். வீரர்கள் வாளேந்தி காவல் புரிந்தார்கள். இளம் மகளிர் வெண் சாமரம் மிரட்டினார்கள். பல பெண்கள் இனிமையாக பாடினார்கள். பலர் மலர் சொரிந்து துதி செய்தார்கள். வேத வித்தகனாகிய அந்தணர்கள் மந்திரங்கள் கூறி வாழ்த்தினார்கள். ஸ்ரீ ராமபிரான் கைகேயியின் மாளிகையை அடைந்தார். அன்னை கைகேயி முன் மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள். ராமபிரான் தாயே என்று அன்புடன் அழைத்து அஞ்சலி செய்தார். அன்னை கைகேயியின் கட்டளை. ராமா, உன் தந்தை இப்போது ஒரு புதிய கட்டளை இட்டிருக்கின்றார். அதனை நான் கூறலாமா என்றாள் கைகேயி. ராமர், தாயே, தந்தையின் கட்டளை தாய் மூலம் அமைந்தால் இதைவிட எனக்கு நலம் வேறு உள்ளதோ? கட்டளையிடுங்கள், அதனை அடியேன் செய்வேன் என்றார். கைகேயி, ராமா, கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் பரதன் ஆட்சி புரிய வேண்டும். நீ 14 ஆண்டுகள் சடை முடியோடு மர உரியுடனும் வெப்பமான கானகம் செல்ல வேண்டும். இது அரசனுடைய ஆணை என்றாள். இதனை கேட்டு ராமபிரான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய திருமுகம் தாமரையிலும் மிக அழகாக மலர்ச்சி அடைந்திருந்தது. பாரம் நிறைந்த வண்டியில் பூட்டிய காளை மாட்டை அவிழ்த்து விட்டால் அக்காளை மாடு மகிழ்வது போல அகமும் முகமும் மகிழ்ந்து ஸ்ரீ ராமபிரான் கூறுகின்றார். முன்னறி தெய்வமாகின்ற அன்னையே, 1000 தந்தையர் சேர்ந்தால் ஒரு தாய் ஆகுமா? என்னை 300 நாள் சுமந்து பெற்று பாலூட்டி தாலாட்டி வளர்த்த தாயிலும் சிறந்த கோயில் உள்ளதோ? இல்லை. எமது நலத்திலேயே தங்களுக்கு தானே அக்கறை அதிகம். அன்னையே, மன்னவருடைய கட்டளையே இல்லை என்றாலும் தங்கள் கட்டளையை நான் மறுப்பேனா? என் தம்பி பெற்ற செல்வம் நான் பெற்றதன்றோ? அரச பதவி அல்லல் பல தருவது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அடியேன் செய்த புண்ணியம் இந்த இனிய வாய்ப்பு கிடைத்தது. இன்றே வனம் செல்கின்றேன் என்று கூறி விடை பெற்று பகவான் ஸ்ரீ ராமபிரான் புறப்பட்டார். ராமபிரான் வனம் போக கைகேயியிடம் விடை பெற்று புறப்பட்டார். வெண்கொற்ற குடை இல்லை, வெண் சாமரம் இல்லை, தனியே புறப்படுகிறார். சக்கரவர்த்தியின் தனிப்பெரும் புதல்வர் துணையின்றி தனியே செல்கின்றாரே என்று கம்பநாடர் எண்ணுகிறார். ஸ்ரீ ராமபிரானுக்கு முன்னும் பின்னும் இருவரை சேர்க்கின்றார்.
ஸ்ரீராமபிரானுக்கு முன் விதி செல்கின்றது, தர்மம் பின்னே அங்கு தொடர்ந்து செல்கின்றது. ஸ்ரீராமபிரான் தன்னை பெற்ற அன்னை கௌசல்யின் திருமாளிகைக்கு சென்றார். ஸ்ரீராமபிரான் தாயாரை அடியற்ற மரம் போல் பணிந்து வணங்கினார். நிலத்தில் பணிந்து வணங்கிய மகனை எடுத்து கன்னத்தை கிள்ளி முத்தம் தந்து, மகனே நீடூழி வாழ்க, உனக்கு மகுடாபிஷேகம் செய்யும் நேரம் ஆயிற்றே, பரதன் வரவேண்டும், ஜனக மாமன்னர் வரவேண்டும் என்று தாமதிக்கின்றார்களா? பட்டாபிஷேகம் செய்ய ஏன் தாமதிக்கிறார்கள் என்று அன்னை கௌசல்யை வினவினார். ஸ்ரீராமபிரான் கூறினார், அன்னையே, தந்தை இந்த தேசத்தை பரதன் ஆள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றார். அன்னை கௌசல்யா, மகனே, மிகவும் நல்லது. இக்ஷ்வாகு குலத்தில் மூத்தவளுக்கு தான் முடிசூட்ட வேண்டும். மூத்தவன் இருக்க இளையவனுக்கு முடிசூட்டுவது முறைமை அன்று. ஆனால் உன்னை விட பரதன் நல்லவன். அவன் அரசு புரிந்தால் நாட்டிற்கு நலம். அரசியல் ஒரு உண்மை, நீ ஆத்ம நலனிற்காக அதிகம் பாடுபடலாம் என்றாள். அன்னையே, தந்தையுடைய கட்டளை மற்றொன்றும் உண்டு. அடியேன் மரவுரியுடன் சடைமுடி தாங்கி 14 ஆண்டுகள் வனம் செல்ல வேண்டும். இது பிதாவின் தந்தையின் கட்டளை. ஆதலால் அடியேன் வனம் செல்கின்றேன். இந்த வார்த்தையை கேட்ட அன்னை கௌசல்யை மகனே என்று நிலத்தில் வீழ்ந்தாள். வேதனையால் மனம் வெந்து நொந்து துடித்தாள். தாம் போக வேண்டிய வெப்பமான கானகத்திற்கு உன் தந்தை உன்னை போகச் சொன்னாரா? மெல்லணையில் படுத்த நீ காட்டில் கல்லணையில் படுக்க வேண்டுமா? உன் மெல்லிய பாதம் கல்லும் முள்ளும் நிறைந்த காட்டில் நடக்க வேண்டுமா? காய்கனி உட்கொண்டு உயிர் வாழ வேண்டுமா? இது எந்த வகையில் லாபம்? இது என்ன வஞ்சம்? கல் நெஞ்சம், நீ போகின்ற காட்டிற்கு நானும் வந்து உனக்கு துணை புரிகின்றேன் என்று கூறி புலம்பி அழுதாள் அன்னை கௌசல்யை. அன்னையே, தந்தை சொல்தான் எனக்கு மந்திரம். நான் கானகம் செல்லவில்லையானால் தந்தையாரின் வாய்மை வலுவும். தாங்கள் தந்தையாருக்கு உதவி புரிய இங்கேயே இருக்க வேண்டும். பல பிள்ளைகளை பெறலாம். கணவர் ஒருவர் தானே. தாங்கள் என்னுடன் வருவது முறை அன்று. என் வேண்டுகோளை புறக்கணிக்க வேண்டாம். அடியேனுக்கு உளமாற ஆசை கூறி வனம் போக விடை கொடுங்கள். கோசலை கண்ணீர் வடித்தாள். மகனே, அயலூர் போகும் மகனுக்கு தாய் கட்டமுது கட்டி தருவாள். பரதனுக்காக அரசு ஏற்றதனால் கட்டமுதம் தர எனக்கு இயல்பு இல்லை. அப்படியே கடன் வாங்கி கட்டமுதம் தந்தாலும் 2 வேளைக்கு தானே ஆகும். என் ஆருயிரே, அருமை பாலகனே, ஒரு தாய் மகனுக்கு செய்யும் உதவியினை செய்ய நான் ஆற்றலின்றி துன்புறுகின்றேன். தர்மம் செய்ய ஒரு கட்டமுதை உனக்கு தருகின்றேன். நீ அறநெறியில் நழுவாதிருப்பாய். உனக்கு விலங்குகளும் பறவைகளும் உதவி செய்யும். விலங்கு, வானரம், பறவை ஜடாயு. மகனே, உன் ஆருயிர் அரணார் காக்க, உன் சிரத்தை திருமால் காக்க, உன் தோள்களை அஸ்வினி தேவர்கள் காக்க, ஏனைய தேவர்கள் உன்னை காக்கட்டும். நீ வாழ்கின்ற கானகத்தில் காலமில்லாத காலத்திலும் மரங்கள் பழுத்து உனக்கு உதவுமாக. மூலமின்றியே அங்கே நறுமணம் வீசுமாக. நீ வசிக்கின்ற காடு வெப்பமின்றி குளிர்ந்து உனக்கு நலம் புரிய கடவது. போய் வருக என்று ஆசை கூறினாள். ஸ்ரீராமபிரான் அன்னை சுமித்ரையின் பொன் மாளிகைக்கு சென்றார். அன்னை கௌசல்யை தசரத மன்னரிடம் சென்று ராமபிரானை வனம் போகாவெண்ணம் தடுத்து நிறுத்த அனுமதி பெறலாம் என்று எண்ணி கைகேயியின் மாளிகைக்கு சென்றாள். அங்கு மன்னவர் இருக்கும் அவல நிலையை கண்டு ஆறா துயரங்கொண்டு மன்னவருடைய பாதங்களை குறித்து வாய்விட்டு புலம்பி அழுதாள். அக்குரலை கேட்ட வசிஷ்ட முனிவர் கைகேயியின் மாளிகையை அடைந்து மன்னவன் மூர்ச்சித்திருப்பதை கண்டார். திடுக்கிட்டார். வசிஷ்ட முனிவர் அன்னை கைகேயியை கண்டு, அன்னையே, என்ன நிகழ்ந்தது? மன்னவர் தம்மை மறந்து மூர்ச்சித்திருக்கின்றாரே, என்ன காரணம் என்று வினவினார். கைகேயி கூறினாள், குருநாதா, சம்பராசுர யுத்தத்தில் மன்னவர் எனக்கு 2 வரங்களை தந்தார். அதனை பரதன் நாடாளவும் ராமர் சடைமுடியுடனும் 14 ஆண்டுகள் காடாளவும் வரம் கேட்டேன். வரத்தை தந்துவிட்டு இப்போது துயரப்படுகின்றார். சத்தியத்தை காப்பாற்ற வேண்டாமா என்றாள் கைகேயி. வசிஷ்ட முனிவர் கைகேயியால் விளைந்த விளைவு என உணர்ந்தார். அன்னையே, சக்கரவர்த்தி கொடுத்த வரம் கொடுத்ததுதான். ஆனால் குலகுருவாகிய நான் தங்களிடம் ஒரு வரம் கேட்கின்றேன். பரதன் முடிசூட்டி அரசு புரிவானாக. ராமபிரான் வனம் போகாமல் அயோத்தியில் ஒரு தவச்சாலையில் இருக்கட்டும். இது நீ எனக்கு தரும் வரம் என்றார். வரும் பாறை போன்ற
கூற நெஞ்சமுடைய அக்கொடியவள் கைகேயி, ராமபிரான் காடு போக வேண்டும், இல்லையேல் நான் இப்போது என் உயிரை விடுவேன் என்றாள். வசிஷ்ட மாமுனிவர் சீற்றம் அடைந்தார். கைகேயி, மூத்தவன்தான் முடிசூட வேண்டும் என்பது மனுகுலத்தின் வழி வழியாக வந்த மரபு. உன்னால் அந்த மரபு அழிகின்றது. மன்னர் பெருமான் மரண வேதனை அடைந்துள்ளார். அதனை கண்டும் நீ இறங்கவில்லை. நீ பெண்ணா பேயா என்று உரத்த குரலில் கடிந்துரைத்தார். தசரதர் மூர்ச்சை தெளிந்தார். அழுகின்ற அன்னை கௌசலையை கண்டு மனம் பதைத்தார். பெண்மணியே, நெடுநாளைக்கு முன்னே யானை வேட்டைக்கு சென்ற யான் கரக்குடுக்கையில் தண்ணீர் முக்கி எடுத்த ஒரு குருபுத்திரனை யானை தண்ணீர் அருந்துகிறது என்று தவறாக எண்ணி சப்தபேதி என்ற கனையை தொடுத்தேன். அப்பாலகன் மாண்டு விட்டான். அவனுடைய தாய் தந்தையர் அழுது புத்திர சோகத்தால் உனக்கு உயிர் பிரியும் என்று சாபமிட்டார்கள். அந்த சாபம் இப்போது நேர்ந்துள்ளது. ஸ்ரீ ராமபிரான் கானகம் போவதும் யான் வானகம் செல்வதும் உறுதி. அவ்வினைக்கு இவ்வினை விதியை வெல்வார் யாவர். நீ அழாதே. கைகேயி, கூற்றுவன் பெண் வடிவிலே வந்து என்னை வதைக்கின்றாள். கணவனை உயிருடன் வாட்டி வதைக்கின்ற மகளிர் சிலர் உண்டு. உன்னை போல் கணவனை அடியுடன் வதைத்த மாதர் யாரும் இல்லை. ராமன் உத்தம குணம் நிறைந்தவன். அவன் அயோத்தியில் இருந்தால் உனக்கோ உன் மகன் பரதனுக்கோ என்ன தீங்கு செய்வான்? அவன் காலில் அகப்பட்ட புழுவும் நசுங்காதே. பாவி, கருவூலத்தில் உள்ள பணம் குடிகளின் வரி பணமாகும். அதனை ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடாது. முடிசூட்டு விழாவிற்கு என்று சேகரித்த பொருட்களை என் உத்தரகிரியைக்கு வைத்துக்கொள். பரதனுக்கு முடிசூட்டும் கையில் காப்பு நூல் கட்டுவார்கள். அதற்கு வேறு நூல் விலை கொடுத்து வாங்க வேண்டாம். உன் கழுத்தில் இருக்கும் தாலி கயிற்றை உன் மகன் கையில் கங்கண நூலாக கட்டுக. ஆலகால விஷமே பெண் உருவாகவே வந்திருக்கிறது. குருநாதா, இந்த கைகேயி எனக்கு மனைவி அல்லன். பரதன் எனக்கு மகனும் அல்லன். அவன் எனக்கு ஈமக்கடன் செய்ய வறியவனாவான். ராம 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 என்று கூறி மீண்டும் மூர்ச்சையடைந்தார் மன்னர் தசரதர். இந்த கோர சம்பவத்தை கண்டு வசிஷ்ட மாமுனிவர் பட்டாபிஷேக மண்டபத்தை அடைந்த அங்கே கூடியிருந்தவர்களிடம் நிகழ்ந்ததை கூறினார். வசிஷ்ட முனிவர் மூலம் செய்தியை கேட்ட மக்கள் வாய்விட்டு புலம்பி அழுதார்கள். மனிதர்கள் மட்டும் அழவில்லை. மாடு, ஆடு, யானை, குதிரை, மரம், செடி, கொடி என சராசரங்கள் யாவும் அழுதன. சபா மண்டபத்திற்கு வந்த லக்ஷ்மண சுவாமி கைகேயி வரம் வாங்கி பரதன் நாடு ஆளவும் ராமன் காடு போகவும் ஏற்பாடு செய்தார் என்று கேட்டு எரிமலை போல் கொதித்து நின்றார். கோதண்டத்தை வளைத்து, மகா ஜனங்களை, சிங்கக்குருளைக்கு என்று சமைத்த ஊனை நாய்க்குட்டிக்கு இடுவதா? கைகேயின் தீய புத்தியின் தன்மை கொடியது. வீரம் இருந்தால் போர் புரியுங்கள். 7 கடல்களையும் என் அக்னி படையால் வற்றச் செய்வேன் என்று கூறி வில்லை வளைத்து நானோசையை உண்டாக்கினார் லக்ஷ்மண சுவாமி. அண்டங்கள் அதிர்ந்தன. சுமித்ரையின் பொன் மாளிகைக்கு சென்று கொண்டிருந்த ராமபிரான் லக்ஷ்மணனுடைய வில் ஓசையை கேட்டார். லக்ஷ்மணன் சீறினால் உலகம் அழியுமே என்றெண்ணி சபா மண்டபத்தை அடைந்தார். கிணற்று நீர் கொதிக்குமானால் கடல் வந்த தனிய செய்யுமா போல் இருந்தது. லக்ஷ்மண சுவாமி, தமையனாரே, தங்கள் மகுடாபிஷேகத்திற்கு தடை செய்தவர்களை தவிடு பொடியாக்குவேன். பூ உலகம் மட்டுமன்று 14 உலகங்களையும் தங்களுக்கு உரியதாக்கி முடிசூட்டுவேன் என்றார். தம்பி, சாந்த அலை பாயும் இந்த அயோத்தியில் மண்ணுக்கே கோபம் வராதே. உனக்கு கோபம் எப்படி ஏறியது? தமையனாரே, தேவரீருடைய பட்டாபிஷேகத்திற்கு தடை செய்த என்று என் ஆற்றல் மிகுந்த சீற்றம் என்ற மணிமாலையை பூணாமல் வேறு என்று பூண்பேன். தம்பி, தானத்தில் சிறந்தது நிதானம். நதியில் தண்ணீர் இல்லை என்றால் அது நதியின் பிழையன்று, மழையின் பிழையாகும். இந்த நிகழ்ச்சி மன்னர் பெருமானுடைய பிழையன்று. நம்மை பெற்று பாலூட்டி தாளாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்த தாயின் பிழையும் அன்று, பரதன் பிழையும் அன்று. இது விதியின் பிழையாகும். சாந்தமடைவாயாக. அண்ணா, தமையனாரே, விதி என்று கூறி மதி இழக்கின்றவன் நான் அல்லன். விதிக்கும் விதியை காணும் என் வில் வன்மையை இப்போது காண்பீராக.
தம்பி, வேதம் ஊதிய உன் நாவினால் விதி இல்லை என்று விளம்புகின்றனையே. விதியை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நமது மதம் கடைக்கால் இல்லாத கட்டிடம் ஆகும். அது இருக்கட்டும். என்னை கானகம் சென்ற கட்டளையிட்டவர்கள் தாய் தந்தை ஆவர். தாய் தந்தையரின் ஆணையை மீறலாமா? தமையனாரே தசரத மன்னர் தந்தை அல்லர், சுமித்திரை தாயும் அல்லல். எனக்கு தாய் தந்தை தெய்வம் எல்லாம் தாங்கள்தான். தம்பி, உனக்கு நான் தான் தந்தை. உன் உரிமையை நான் மறுக்கவில்லை. எனக்கு நல்லுரை கூறி நாரும் வளர்த்தவர் தந்தை தசரதர். அவர் என் தந்தை. அவருடைய கட்டளையை நான் மீற மாட்டேன். உனக்கு தந்தை நான் தானே. என் கட்டளையை நீ மீறக்கூடாது. சாந்தி அடைக என்றார். யார்? செந்தமிழும் வடமொழியும் இணைந்த ராமச்சந்திரமூர்த்தி என உணர்க. மந்திரத்தால் கட்டுண்ட நாகம் போல லக்ஷ்மண சுவாமி சினமடங்கி சாந்தியானார். ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் சுமித்ரையின் திருமாளிகையை அடைந்தார்கள். கைகேயி ராமருக்கு மர உரியை அனுப்பினாள். மகிழ்ச்சியுடன் ஸ்ரீ ராமபிரான் வில்லை உயர்த்த ஆணை அணிகலன்களை அகற்றி மர உரியை உடுத்து கொண்டார். சுமித்ரை ஒரு மர உரியை தன் அருமந்த மகன் லக்ஷ்மண சுவாமியிடம் தந்து உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி கூறினாள். மகனே, நீ ராமனுக்கு துணையாக கானகம் போய் வருக. அண்ணனுக்கு பாத பூஜை செய்து பதம் பெறுவாயாக. காட்டில் அரக்கர்கள் வந்தால் அண்ணனுக்கு முன்னே சென்று போர் புரிக. தமையனுக்கு முன்னால் தான் தாம் நிற்க வேண்டும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழியை கடைபிடிப்பாயாக. உனக்கு தாய் தேவி சீதை, தந்தை ஸ்ரீ ராமபிரான். ராமபிரான் உறையும் கானகமே அயோத்தி மாநகரமாகும். உன் தமையன் குறிப்பறிந்து தொண்டு செய்வாயாக. 14 ஆண்டுகள் கழிந்து ஸ்ரீ ராமபிரான் அயோத்திக்கு வந்தால் நீயும் வருக. விதியின் வலிமையால் ராமனுக்கு முடிவு நேருமாயின் அவனுக்கு முன் நீ முடிவாயாக. இன்று முதல் ஸ்ரீராமனுக்கு நீ தம்பி அல்லன், ஸ்ரீராமனுடைய பணியாளன். ராமானுஜன் அல்லன், நீ ராமதாசன். சென்று வருவாய். கண்ணீர் சொரிந்து விடை தந்தாள் அன்னை சுமித்திரை. ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்கள் வசிஷ்ட மாமுனிவரையும் ஏனைய தாய்மார்களையும் வணங்கி அன்னை சீதாதேவியின் திருமாளிகையை அடைந்தார்கள். ஸ்ரீ ராமபிரான் வனம் புகுதல். ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் மர உரி உடுத்து துறவு கோலத்துடன் வருவதைக் கண்டு சீதா பிராட்டியார் திடுக்கிட்டார். திருமணம் நடக்கும் பொழுது காசி யாத்திரை என்ற ஒரு சடங்கு நிகழுமே, அதுபோல் பட்டாபிஷேகத்தில் இது ஒரு சடங்கோ என்றெண்ணினாள். சீதாதேவி ராமருடைய திருவடியில் வீழ்ந்து பணிந்து வணங்கினாள். பெருமானி, உமக்கு இப்போது மகுடாபிஷேகம் நடக்கும் நேரம் ஆயிற்றே, இது என்ன துறவு கோலம் என்று வினவினாள். ஸ்ரீ ராமபிரான் கூறினார், ஜானகி, என் தந்தையார் இந்த அரச பதவியை என் தம்பி பரதனுக்கு அளிக்கின்றார் என்றார். சீதை, பெருமானே, தாங்கள் முடிசூடி அரச பதவியில் அமர்ந்தால் வேதாந்தங்களை எனக்கு உபதேசிக்க நேரம் இருக்காதே என்று எண்ணினேன். இப்போது தம்பி பரதர் முடிசூட்டி கொண்டால் தாங்கள் அதிக நேரம் என்னுடன் இருந்து எனக்கு மகிழ்ச்சியை தருவீர் என்றாள். தேவி, என் தந்தையார் என்னை 14 ஆண்டுகள் வனவாசம் செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கின்றார் என்றார் ஸ்ரீ ராமபிரான். இதனை கேட்டதும் தேவி சீதை, சுவாமி, மிக்க மகிழ்ச்சி. வனத்தின் அருவியில் நீராடலாம். மயில்கள் ஆடும், வண்டுகள் பாடும், குயில்கள் கூவும், செடி கொடிகள் பூத்து குலுங்கும், இயற்கை கொளிக்கும். எனக்கு வனவாசம் நிரம்ப பிடிக்கும் என்றாள். ராமர், தேவி, நீ அயோத்தியில் இருப்பாய், நான் வனம் செல்வேன் என்றார். இந்த வெப்ப வார்த்தையை கேட்டு தேவி சீதை நிலத்தில் விழுந்து மூர்ச்சித்தனள். ஸ்ரீராமர் சீதையை எடுத்து, தேவி, வனவாசம் கடினமானது. காட்டில் அனல் காற்று வீசும். பாறை மீது படுக்க வேண்டும். காய்கனி அருந்த வேண்டும். உன் உடம்பு வருந்தும். நீ அரண்மனையில் இருப்பாய் என்றார். தேவி, ஐயனே, உமது பிரிவில் பெருங்காடு சுடுமோ? நீர் படுக்கின்ற பாறைதான் எனக்கு பஞ்சனை. நீர் உட்கொள்ளும் காய்கனிகள் எனக்கு அமுதமாகும். தம்மை பிரியேன் என்று மந்திரத்தை கூறி என் கரம் பிடித்தீரே, அதனை மறக்கலாமோ? ஒருபோதும் உம்மை பிரிய மாட்டேன். நான் தங்களுடன் வந்து தங்களுக்கு தொண்டு செய்வேன் என்றாள். ராமர், தேவி, கானகத்தில் உன்னை வைத்து காப்பது கடினம். ஆதலால் நீ அயோத்தியில் இருப்பாய் என்றார். ஐயனே, ஒரு பெண்ணை வைத்து காக்க இயலாதா? ஒரு பெண்ணை காக்க முடியாத நீர் உலகத்தை எப்படி காத்தருள்வீர்? சுவாமி, அன்னையிடம் கூறி வனவாசத்திற்கு உத்தரவு பெற்றீரா?
அன்னை என்ன கூறினார்கள் என்று கேட்டாள் சீதை. ஜானகி, என் தாய் புத்திர பாசத்தால் என்னுடன் வருவதாக கூறினார். நான் கற்புடைய மாதர்கள் கணவனை விட்டு பிரியக்கூடாது. நீங்கள் தந்தைக்கு துணையாக இங்கேயே இருங்கள் என்று கூறினேன். சீதை கூறினாள், ஐயனே, வயது முதிர்ந்த உமது அன்னை கணவனை விட்டு பிரியக்கூடாது என்று கூறினீரே, இளம் வயதுடைய நான் தங்களை விட்டு பிரிந்திருக்கலாமோ? தாய்க்கொரு நியாயம், தாரத்திற்கொரு நியாயமோ? என்னை வரவேண்டாம் என்றால் என் உயிர் நிலை பெறாது என்று கூறி தான் அணிந்திருந்த அணிகலன்களை எல்லாம் அகற்றி மர உரி உடுத்து தன் கணவனை பணிந்து எழுந்தாள் தேவி சீதை. ஸ்ரீ ராமபிரான் சீதையுடனும் லக்ஷ்மண சுவாமியுடனும் வனம் செல்ல புறப்பட்டார். ஸ்ரீ ராமபிரான் வசிஷ்ட முனிவரையும் ஏனைய தாய்மார்களையும் தொழுது புறப்பட்டார். சுமந்திரருடைய வேண்டுகோளின்படி தேர் ஏறி சென்றார். அயோத்தியில் வாழும் அன்பர்கள் அனைவரும் அழுது ஸ்ரீ ராமபிரானை பின்தொடர்ந்து தேரின் பின் சென்றார்கள். ஸ்ரீ ராமபிரான் தமக்குரிய பொன் பொருள் பசு முதலியவற்றை வறியவருக்கு தானமாக வழங்கினார். யாத்திரை தானம் செய்தார். வசந்த நவராத்திரியான சைத்திர நவராத்திரியின் 2ஆம் நாள் ராமாயணம் இனிதே நிறைவடைந்தது.